ஏய் அப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. என்னது எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போவோம். யாரா அது? அண்ணே, நானும் உள்ள விளையாட வரலாமாண்ணே? அதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்கெல்லாம் தகுதி இல்ல. கிளம்பு கிளம்பு. போயிட்டு அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நீ என் கூட வந்துரு, மும்பைக்கு வந்துரு. அங்கே ஸ்கூல் சேர்த்து விட்டுறேன், அங்கே படி, அங்கே என்ன வேணுமோ பண்ணு. வீட்டில் எல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் இங்கே விடுறேன். ஓகேவா? சரிதானே? போமா மாமா வா. என்ன இது பொழுதே போக மாட்டேங்குது. அங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. நம்மளும் போனா நம்மளே சேர்த்துக்குறாங்க. சரி போய் கிரிக்கெட் விளையாடுவோம். ரோஹித் என்ன பண்ற? வா, லேட் ஆச்சே, வா போய் சாப்பிடணும். வா வா. அண்ணே அண்ணே, ரோஹித் எல்லாம் அப்படி அனுப்ப முடியாதுண்ணே. லேட் ஆச்சு, அனுப்பி விடுவோம் அவனை. அண்ணே அண்ணே, ரோஹித் சர்மா சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கானே, நீங்க வேற அப்படிலாம் அனுப்பிட்டு இருக்க முடியாது. இருங்க, மேட்சை முடிச்சுட்டு தான் அனுப்புவோம் நாங்க. ரோஹித் சர்மா நல்ல பேட்டிங் ஆடுறானா? ரோஹித் நல்ல பேட்டிங் ஆடுற, ஆனா நீ இங்க விளையாண்டாலும் சரிப்பட்டு வராது. நான் நல்லா பேட்டிங் விளையாடுறேன். நீங்க எப்போ பேட்டிங்லாம்? நான் பார்த்தேன், நீ நல்லா விளையாடுற, ஆனா இங்க விளையாண்டா சரிப்பட்டு வராது. சரி, அதனால ஒரு சின்ன ஒரு கோச்ட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கோச்சா? ஆமா, அங்கேதான் போனா கரெக்டா வரும். அவ்வளவுலாம் எனக்கு பேட்டிங் தெரியாது. நீ அங்க போய் கத்துக்க, அங்க கத்துக்கிட்டு அங்க இருந்து மேல வா. சரியா? போவோமா? எனக்கு தெரியாது. நீ வா, நான் கூட்டு போறேன், வா. இங்க பாரு, இங்கதான் நீ கோச்சிங் கத்துக்க போற இடம். ஆமா, அங்க பாருங்க, பேட்டிங் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எல்லாம் நான் பேட்டிங் பண்ணி செலக்ட் ஆக மாட்டேன். வாங்க வீட்டுக்கு போவோம். இல்லடா, நீ அவங்களோட நல்லா பேட்டிங் ஆடுறவன் தான்டா. நான் நல்லா விளையாடுவேன், ஆனா நீங்க இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இவங்க கூட எல்லாம் போட்டி போட்டுலாம் பேட்ஸ்மேன் ஆக முடியாது. சரி, பேட்டிங் கியூ தானே கூட இருக்கு, பவுலிங் கியூ பண்ற கம்மியா தானடா இருக்கு. எங்க பேட்டிங் கியூ சரியில்லைன்னு இருக்கா? எனக்கு பந்தெல்லாம் போட தெரியாது. கைய சுத்தி எல்லாரும் போடுறாங்களா? கைய சுத்தி போட்டா பவுலிங்கா? நீ அதெல்லாம் போடுவ. நீ பேட்டிங்லனா கூட பரவாயில்ல, போய் பவுலிங்ல போய் நில்லு நீ. சரி பவுலிங். சரி பவுலிங் போடு. யாரு இந்த பையன்? நல்ல பால் போடுதே பேட்ல. ரோஹித் வா. சூப்பரா விளாடுற, பால் நல்லா மீட் ஆகுது பேட்ல. சரி, ஆனாலும் இங்க நீ விளையாட வேணாம். அப்ப வீட்டுக்கு போக சொல்றீங்களா? நீ இங்க விளையாட வேணாம், நீ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். எனக்கு இங்க ஃபீஸ் கட்டுறதுக்கே எங்க வீடு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவே நான் வேண்டான்ற எங்க மாமா தான் சொல்றாங்க. உன் மாமாட்ட நான் பேசிக்கிறேன். நீ இனிமே இங்க விளையாட வேணாம். இனிமே நீ ஃபீஸே கட்ட வேணாம். ஃபீஸே கட்ட வேணாம்னா அப்புறம் எப்படி என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்குருவாங்க? நீ எந்த ஸ்கூலுக்கும் போக வேணாம். நான் ஒரு ஸ்கூல் சொல்றேன், அங்கேயே நான் ஸ்காலர்ஷிப்பும் வாங்கி தர்றேன். சரி, அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலு. சரி, அங்கே போய் நீ ஜாயின் ஆயிரு. அங்கே கேளு, அங்கே போய் படி, அங்கே போய் இருக்கிற கிரிக்கெட் டீம்ல சேர்ந்துரு. சரி, அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உனக்கு எதிர்காலத்துல இந்தியன் டீம்ல நீ விளையாடலாம். இருந்தாலும் எங்க மாமா அப்பா மாமாட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் பண்ணாத, நீ அங்கே போய் ஜாயின் பண்ணா போதும்.